சோடங்கர் ஆக்சுவலாக கோவாவில் தொடர் தோல்விகளுக்கு காரணமே அவர் தான். அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சியினரே அவரை கரிச்சு கொட்டுறாங்க. பிஜேபியோட கையாளுங்கிற அளவு எது உள்ள பேசணுமோ அதை வெளியில பேசுறது தான் சோடங்கர், KC வேணுகோபால் போன்றவருடைய வேலை. அவங்களுக்கு துணை போகிற மாதிரி இங்கே மாணிக்கம் தக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக RSS-ஆல் ஆதரிக்கப்படக்கூடிய நபர்கள். அந்த 28+1 அந்த ராஜ்யசபா சீட், ஒரு சீட் யாருக்கு போகணும் அப்படிங்கிறதுலையும் திமுக தலைமை ஒரு தெளிவான கண்டிஷன் போட்டிருக்கு. பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் சொல்லி எடப்பாடியார் சொன்னார். பட் அவரால் பிளாக்மெயில் செய்யப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் அவர் இருக்கிறார். இன்றைக்கு கூட கம்ப்ளீட் டிக்டேஷன் டெல்லியில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான அணியை தான் அவரால் உருவாக்க முடிஞ்சது. எல்லாரும் வந்துடுவாங்க, காங்கிரஸ் 100க்கு 100% வந்துடும் அப்படின்னு சொல்லி குழந்தை மேல சத்தியம் பண்ற அளவுக்கு அவங்க இந்த ஆதரவாளர்களும் சரி, சில ஊடக புரோக்கர்களும் தூவம் போட்டே இருந்தாங்க. இதெல்லாம் விஜய் நம்பி அரசியல் படுத்துறதுலாம் 2வது பட்சம். முதல்ல ஒரு மனுஷத்தன்மையோட வாழுங்கடா, கொஞ்சமா புத்தியை யூஸ் பண்ண. ஏன்னா என் கார் போனா நான் உள்ளே விழான்னு என்னை எழுதிய தலைவிதியா முட்டாள்களான்னு சொல்லி அடிச்சு பேசணும்ல, அந்த அக்கறையும் கிடையாது. புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக நமது ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு திருஞானம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த காலங்கள்ல ரொம்ப இழுபறியில போய்கிட்டு இருந்த இந்த நிலையில இப்ப கூட்டணி எப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. இந்த உறுதியாகி இருக்கிற இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? அதான் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இழுபறின்னு சொன்னா 2 தரப்பிலும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் கண்ட மாதிரி பேசக்கூடிய லெவல். ஸோ எப்படிதான் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது மட்டும் இல்லை, இதை ஒரு பெரும் வாய்ப்பாக கருதி சங்கிகளும் சரி, தற்குறிகளும் சரி, அடிமைகளும் சரி, புரோக்கர்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து இதை எப்படியா பிரிச்சு விட்டுறணுங்கிற முனைப்பில் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் கூட வந்தது. சரியா, உண்மையிலே சாத்தியமாகுமா? இந்த சந்தேகத்தின் உச்சியில் நான் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எப்படி தலைமை என்ன கருதுது, உண்மையிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்று ஒரு கேள்வி அனுப்பிச்சிருந்தேன். எஸ் என்று ஒரு வார்த்தையில் பதிலளித்திருந்தார். நான் அப்போதே ஒரு பேட்டியாக கூட கொடுத்திருந்தேன். 100% உறுதியாக இருந்தார். இன்றைக்கும் இந்த கூட்டணி உறுதியாவதில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சைலண்டான பாத்திரம் வகுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய முதல்வரின் பொறுமை, சாமர்த்தியம், அமைதியாக காரியங்களை சாதிக்கிற ஒரு பண்பு, இதுக்கெல்லாம் கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று அவருடைய ஒரு சின்ன சைன் ஒரு பெரிய வைரல் வீடியோவை மாறிச்சு. அந்த பேச்சுவார்த்தை முடிவில் சைன் ஆனதுக்கப்புறம் வெளியில் வரும்போது நிருபர்கள்லாம் தூரத்துல இருந்து கேட்குறாங்க. அவருடைய ஒரு ட்ரேட்மார்க் புன்னகையோடு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரிதிங் ஃபினிஷ்ட் என்ற ஒரு மெசேஜ், ஒரு அற்புதமான மெசேஜ். அது இன்னைக்கு வைரல் ஆயிருக்குன்னு சொன்னால் முக்கியமாக அவருடைய ஆளுமை திறனுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் மிகப்பெரிய தலைவர்கள் தான் அதை கையாள முடியும். அவர் எவ்வளோ பேர் அவருடைய கட்சியிலே கூட பெரும் சர்ச்சைகள், எதிர்கட்சிகளில் பெரும் சர்ச்சைகள், ஒரு சுனாமி வந்துட்டது போல வந்தால் கூட அவர் பெரும் அமைதி காத்தார். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு இருந்தார். அதே நேரத்தில் இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கு அப்புறம் இந்த கூட்டணி சாதித்ததில் முக்கியமானவர்கள் அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பெயர்கள். ஒன்று திருமதி சோனியா காந்தி, திரு கார்கே அவர்கள், அடுத்து திரு ப. சிதம்பரம் அவர்கள், திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், திருமதி கனிமொழி அவர்கள். இவருடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையிலே இவங்களுடைய பாத்திரம் மிக முக்கியமானது. அதனால நான் திரு சிதம்பரம் அவர்களை காங்கிரஸ் கட்சி இன்னும் கூடுதலாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கை. ஏன்னா அவருடைய சில கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்பில் இருக்கிற முக்கியமான நேரங்களில் சில பரிமாற்றங்கள் நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சொல்றேன். மிக முக்கியமாக 2006 தேர்தல்
ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணதுல அவருக்கு ஒரு அமைதியான பாத்திரம் உண்டு. ஏன்னா ஏன்னா 2006 தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு நெகட்டிவ் டாக் அபவுட் டிஎம்கே, மீண்டும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு முக்கியமான எல்லா ஊடகங்களும் சொல்றாங்க. திமுக காரர்களுக்கு அந்த பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த மீடியா கேம்பெயின்ஸ் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் காங்கிரஸ் மீது அப்போது ப சிதம்பரம் போன்றவர்கள் மீது ஒரு மரியாதை மீடியாலாம் இருக்கு. அப்போ இவர்கள் இதை செட்டிஃபை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தாக்கம் இருந்தது. அப்போ கரெக்டா தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு இருக்கும். நான் இப்போ சன் நியூஸ் தொலைக்காட்சியில தலைமை செய்தி ஆசிரியராக இருந்தேன். அப்போ திரு கலாநிதி மாறன் அவர்கள் ஒரு சின்ன போர்ட் மீட் கூடுறாரு. ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, ஐ வாண்ட் திஸ் விமன் டு பி அவுட், வில் மேக் அ ஸ்ட்ராட்டஜி டுடே அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையாரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாரு. அதுல மீடியால புகுந்து அடிக்கிறது, அதாவது ஏடிஎம்கே ஆட்சி பற்றிய எல்லா கருத்துக்களையும் ஒரு சுனாமி போல அடிக்கிறது. இன்னொரு பக்கம் டிஎம்கேக்கு சாதகமான கருத்துக்களை உருவாக்கும். இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி. அதுல அவரே கூட இன்வால்வ் ஆகி சில கஞ்சி தொட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் உருவாக்குறதுல கூட இருந்தார். அதே நேரத்துல சில பாசிட்டிவ் பேட்டிகளை எடுக்கிறதுல நானும் சில நண்பர்களும் முக்கிய பாத்திரம் மாற்றினோம். நான் குறிப்பா திரு ப சிதம்பரம் அவர்களையும் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் பேட்டி எடுத்தேன். அதுல திரு ப சிதம்பரம் அவர்களுடைய பேட்டி மிக மிக முக்கியமானது. அவர் ஏன்னா அப்போதான் கலைஞர் ஒரு அறிவிப்பு, முக்கியமான தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாரு. 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படிங்கிற அந்த நேரத்துல அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவ்வளவு பெரிய அறிவிப்பு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ ஒரு ரைட் பர்சனுடைய சர்டிபிகேட் தேவையா இருக்கு. நான் அந்த கேள்வியை போடுறேன். கலைஞர் வந்து 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசின்னு சொல்றாரு, இது சாத்தியமா அப்படின்னு. அப்போ திரு ப சிதம்பரம் அவருடைய பதில் அற்புதமா இருக்கும். எனக்கு என்ன சொல்லலாம்னா, உங்கள் கேள்வி நுட்பமானது, சாத்தியமா என்று கேட்கிறீர்கள், சாத்தியமே. இது வந்து ஒரு பெரிய பிராண்ட் பில்டிங் ஆன்சர். அடுத்த நாள் பத்திரிகைகள் வருது. காலையில கலைஞர் பேராசிரியர் அறிவாலயத்துல இருந்து பாக்குறாங்க, இவங்க திரு ப சிதம்பரம் இவ்வளவு அழகா பேசுறாரு, இறங்கி பேசுறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரன் கலாநிதி மாறனை அழைத்து தினந்தோறும் இவருடைய பேச்சுக்கள் முக்கியமான இடங்கள்ல பேச வைத்து அதை வந்து லைவ் பண்ணுன்னு சொல்லி அதனால அது வரைக்கும் சன் நியூஸ்லாம் லைவ் பண்ணுவாங்க. அப்போ சன் டிவிலே லைவ் பண்றது, அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருந்தது. அது ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறிச்சு. திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன்னு அவர் சர்டிஃபை பண்ணாரு. அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. எதனால சொல்லன்னா, அவருக்கு அப்படி ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா ஹைலி எஜுகேட்டட், கமிட்டட். அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாக்குதலுக்கு உள்ளானவர். ஏன்னா அது அமித்ஷாவுடைய தவறுக்காக அவரை உள்துறை அமைச்சராக இருந்து கைது செய்தார். அதுக்கு பழி வாங்குவதற்காக அமித்ஷா உப்புச்சப்பில்லாத ஒரு வழக்கை தொடுத்து திட்டமிட்டு கைது செய்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி நிற்கிறாரு. ஸோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ப்பில் ஒரு தீவிரமான எண்ணம் கொண்ட ஒரு மனிதர். காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோட வீக்னஸ் என்னன்னா, சரியான மனிதர்களை அடையாளம் கண்டு உரிய பொறுப்புகளை வழங்குவதில் இருக்கக்கூடிய குறைபாடு தான். இவ்வளவு பெரிய ஒரு ஜெயண்ட் லீடர் இருக்கிறாரு, அதை போதிய அளவு முதல்ல பயன்படுத்தி இருக்கணும். அதுக்கு பதிலாக உப்புச்சப்பு இல்லாத ஆட்களை, சோடங்கர் வந்து ஆக்சுவலாக கோவாவில் தொடர் தோல்விகளுக்கு காரணமே அவர் தான். அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சியினரே அவரை கரிச்சு கொட்டுறாங்க, பிஜேபியோட கையாளுங்கிற அளவுக்கு அவரு. அதே மாதிரி இங்கே கேசி வேணுகோபால், ஒருவேளை கேரளாவில் காங்கிரஸ் ஜெயித்தால் தான் முதல்வராக வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் அவருக்கு இருக்கு. அதுக்கு விஜய் ஆதரவு கிடைக்குமான்ற ஒரு ஆசை மட்டும். அதை தாண்டிய சிந்தனைகள் இவங்கெல்லாம் சம் லோ லெவல் லீடர்ஸ். அதே மாதிரி இங்க காங்கிரஸ் வந்து அந்த தொகுதிகளை வாங்கும் போது கூட அதுல வந்து பெரிய அளவு திருப்தி இல்லைன்னு சொன்னவர் இவர் தானே. அதான் தொடர்ந்து குறை சொல்றதே வேலை. அதுவும் எது வந்து உள்ள பேசணுமோ அதை வெளியில பேசுறதா அந்த சோடங்கர், கேசி வேணுகோபால் போன்றவருடைய வேலை. அவங்களுக்கு துணை போற மாதிரி இங்க மாணிக்கம் தக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நேரடியா ஆர்எஸ்எஸ்ஸால் ஆதரிக்கப்படக்கூடிய நபர்கள். ஏன்னா இவர்களை ஆதரித்து தான் நம்மளுடைய குருமூர்த்தி ட்வீட் போடுவார். அதை வச்சே அடையாளம் காணலாம். திருச்சி வேலுச்சாமி நேரடியாக ஆர்எஸ்எஸ் மேடைகளில் முழங்குவார். அதே நேரத்துல நான் கதர் சட்டைக்காரன், பழைய காங்கிரஸ், அது வெற்று வாய்ச்சவடால் மனிதர். இவர்களையும் நம்முடைய திரு ப சிதம்பரம் போன்ற ஜெயண்ட் லீடர்ஸையும்
வேறுபடுத்தி பார்த்து உரிய பங்கு தருவதற்கு ராகுல் காந்தி தயங்கியதன் விளைவுதான் இந்த டிலே அப்படிங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதே போல திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு கட்டத்துல இருந்து ஸ்ட்ராங் வியூஸ் சொல்லிட்டு வர்றாரு. திமுக ஆட்சி சிறப்பா செயல்படுது, முதல்வர் வந்து அரவணைச்சு செல்றாரு. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் கொண்ட காங்கிரஸ்காரர்களுக்கு போதிய முக்கியத்துவம் தராதுதான் அந்த டிலேக்கு காரணம். பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திருமதி சோனியா காந்தி அம்மையார் தலையிட்டார். திரு கார்கே அவர்களும் திருமதி சோனியா காந்தி அவர்களும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் இந்த வெற்று சவடால் கொண்ட சோடங்கரையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி திரு ப சிதம்பரம் அவர்களை முதல் முறையாக அறிவாலயத்துக்கு அனுப்புறாங்க அஃபிஷியலா. ஸோ அவர் தான் வந்து அந்த ஐஸ் பிரேக் பண்றாரு. அதுவரை இந்த கட்டத்தை உடைத்து ஒரு சாதகமான சூழல் வந்ததுங்கிறதே திரு ப சிதம்பரம் அவருடைய விசிட் தான். ஏன்னா அதுவரை திமுகவும் என்ன காங்கிரஸ் இவ்வளவு மோசமா வெளியில பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 25 சீட்டுக்கு மேல கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கு. ஆனா இவங்களுடைய கோரிக்கை 40+2, குறைந்தபட்சம் 35+2, அது கீழே வரமாட்டோம் அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. இப்போ நம்முடைய முதல்வர் அவர்களை திரு ப சிதம்பரம் அவர்கள் சந்தித்து பேசிய போது 25+1 அப்படிங்கிறதா சாத்தியம். ஆனா நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்குரிய மரியாதையோடு இன்னும் 2 சீட்ஸ் தரலாம், 27+1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் இதை வந்து தலைமையிடம் கன்வே பண்ணி அவங்க சோனியாஜியும் சரி, கார்கே அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் பேசி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்குன்னு சொல்லி அப்புறம் 28+1 முடிச்சிட்டாங்க. அதுலேயும் கூட அந்த 28+1 அந்த ராஜ்யசபா சீட், ஒரு சீட் யாருக்கு போகணும் அப்படிங்கிறதுலையும் திமுக தலைமை ஒரு தெளிவான கண்டிஷன் போட்டிருக்கு. அதாவது வீணா போன பிரவீன் சக்கரவர்த்தி, ஆர்எஸ்எஸ் உடைய கையாள், அவன் தான் வந்து முதல்ல தமிழ்நாட்டை விட ஊபி பொருளாதாரம் நல்லா இருக்குன்னுலாம் சொல்லி பேசினாள். அப்படி ஆளுக்கு ஏமாந்து போய் சீட்டை கொடுத்துறாதீங்கிறதுனால ஒரு கண்டிஷன் போட்டு இன்னைக்கு ஒரு தகுதியான நபருக்கு அந்த சீட் கிடைக்க செய்திருக்கிறாங்க. 28+1 என்று முடிவான போது அந்த ஒரு ராஜ்யசபா சீட் யாருக்கு தரப்பட வேண்டும் என்பதிலையும் திமுக தலைமை உறுதியாக இருந்தது. அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆர்எஸ்எஸ் அடிவருடிகளுக்கு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த மனிதர் தான் முதல்ல இந்த குழப்பத்தை தூண்டி விட்டவர். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை விட ஊபி பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை உருவாக்கி விட்டவரே அந்த நபர் தான். பட் அவருக்கு கூட ராகுலை ஏமாத்தி சீட்டு வாங்கிடுவாங்களோன்னு ஒரு டவுட் இருந்தது. அந்த கண்டிஷனையும் போட்டு அவருக்கு கிடைக்காமல் இன்றைக்கு ஒரு தகுதியான நபருக்கு கிடைக்க செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் திமுக தலைமை ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கு. கிட்டத்தட்ட 4 பொது தேர்தல்களில் தொடர்ந்து ஒரே கூட்டணி தொடர்ந்து நீடிப்பது, புதிய கட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ப்பது. இன்றைக்கு கமல்ஹாசனுடைய கட்சி தேமுதிக, இன்றைக்கு வந்து நம்முடைய ஆம் ஆத்மி கூட உள்ள வரதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லும். ஸோ கிட்டத்தட்ட திமுக கூட்டணியோட வெற்றி உறுதியாகிவிட்டது. அதனால எப்படியாவது இடம் பிடிக்கணுங்கிற நோக்கில் பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன. எனக்கு தெரிந்து ஒரு 7-8 பெரிய கட்சிகள், சிறிய கட்சிகள், அமைப்புகள்லாம் சேர்த்து மொத்தம் 21 அமைப்புகள் இணைந்த ஒரு மகத்தான கூட்டணியாக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி. அதாவது பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் சொல்லி எடப்பாடியார் சொன்னாரு. பட் அவரால் பிளாக்மெயில் செய்யப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் அவர் இருக்கிறார். இன்றைக்கு கூட கம்ப்ளீட் டிக்டேஷன் வந்து டெல்லியில இருந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான அணியை தான் அவரால் உருவாக்க முடிஞ்சது. அதே போல விஜய் அவர்கள் முதல் கூட்டத்திலே என்னோட நிறைய பேர் வரப்போறாங்க, வரவங்களுக்கெல்லாம் நான் ஆட்சியில பங்கு தரப்போறேன்னாரு. பட் ஒருத்தர் கூட அவரை சீண்டி பார்க்கவில்லை. ஆனா திமுக தலைவர் தன்னுடைய பொறுமை, ஒரு அசாத்தியமான ஒரு அரவணைக்கும் பண்பு, இது போன்ற பல சாதுரியமான தன்னுடைய பண்புகளால் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கிறாருன்னு தான் யதார்த்தம். நான் என்ன நினைக்கிறேன், இது வந்து திமுக அணியினுடைய முதல் வெற்றி. தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றிக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அந்த இம்ப்ரெஷனை இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு அதிமுக இன்னைக்கும் சிக்கல்ல இருக்குது. ஆனா திமுக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வின்னிங் எட்ஜுக்கு வந்துருச்சு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாலும் கூட இப்ப கடந்த காலத்துல நடந்த அந்த சலசலப்புனால வந்து அதுல ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதை நம்ம எப்படி பாக்குறது சார்? உண்மைதான். அதாவது ராகுல் காந்தி ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்னா கூட சமூக நீதி கோட்பாடுகள் எல்லாம் முழுக்க உள்வாங்கி இருக்கிறாரு.
ஒரு டெடிகேட்டட் பர்சன். இந்தியாவுக்கு முதல் எதிரி இன்றைய நிலையில ஒரு மதவெறி சக்திகள் தான் அப்படிங்கிறத நினைக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு, டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஃபைட் பண்றாரு. தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. எளிய மக்களோடு உரையாடுறாரு. இதெல்லாம் அவருடைய மிகச்சிறந்த பண்புகள். பட் அவருடைய மிகப்பெரிய வீக்னஸ்னா அந்த அரசியல் தலைமை பண்புகளை கத்துக்கிறதுக்கு தவறாரு. பல தொடர் தோல்விகள், பல மாநிலங்களில் தோல்விகள். பிஜேபி வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் மெஷினரி உருவாக்கி வச்சிருக்கு. அதனுடைய ஒரே வேலை, ஒரே சிந்தனை, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட இருக்குது அது. அப்போ அதுக்கேற்ற ஒரு சாதுரியத்தோட இருக்கணும். அந்த தலைமை பண்பு அவர்கிட்ட வீக்கா இருக்கும். அதாவது நான் அடிச்சு சொல்வேன், இந்திய தேர்தல் பொறுத்தவரை எல்லா மாநிலங்களிலும் ஒரு அரித்மேட்டிக் தான், கூட்டல் கணக்கு தான். நீங்க வந்து எவ்வளவு அதிக சக்திகளை சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ, ஒருமித்த கருத்துள்ள கூட்டணி கட்சிகளை சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ, சமூக இயக்கங்களை சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி உறுதி. சரியா? அதுல நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதுல கரை கண்டவர்னு சொன்னா அவருக்கு 2011 ஆண்டு தேர்தல் தோல்வியும் 16ஆம் ஆண்டு தேர்தல் தோல்வியும் கற்றுக் கொடுத்த வலி மிகுந்த படிப்பினைகள். அதுல இருந்து கத்துக்கிட்டாரு. எக்காரணம் கொண்டும் கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுத்து விட கூடாது என்பதில் தெளிவா இருக்காரு. நம்முடைய துணை முதல்வர் கூட ஒரு கூட்டத்துல சொன்னாரு, எங்களுடைய முதல்வர் எங்க கட்சிக்காரங்களுடைய அதிருப்தியை வேணா சந்திப்பார், அவங்களுக்கு குறைவா கொடுப்பதன் மூலம் கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். அதுதான் யதார்த்தம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாரு. அதனாலதான் காங்கிரஸ் 40+2 கேட்டவங்கள இன்னைக்கு 28+1 நிறுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த சாதுரியம் அவருக்கு இருக்கு. ராகுலுக்கு அந்த சாதுரியம் இல்லை. இருந்திருந்தா இத்தனை தோல்விகள் வந்திருக்காது. 2 பாராளுமன்ற தோல்விகள், பெரும் தோல்வி வந்திருக்காது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு தோல்வியில இருந்தா கத்துட்டு இருக்கலாம். ஸோ 3வது தோல்விங்கிறதெல்லாம் உண்மையிலே கற்றுக்கொள்ள இயலாத தலைமை பண்பில் வீக்கா இருக்கக்கூடிய மனிதரா ராகுல் காந்தி இருக்கிறாரு. பட் அது வந்து சீக்கிரத்துல கத்துக்குவார்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலரா தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுக்கு பிறகாவது அவர் சில விஷயங்களை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீண்ட காலமாக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் மீது அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு. என்னுடைய மூத்த சகோதரர் அப்படின்லாம் சொன்னாரு. நான் வேற யாரையுமே சகோதரர் சொன்னதில்லை அரசியல் தலைவர்கள்ல. இவர் வந்து என்னுடைய மூத்த சகோதரர்னு சொன்னாரு. கோவை கூட்டத்தின் போது அந்த பேரிகேட் தாண்டி போய் ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நட்பு பாராட்டினார், அன்பு பாராட்டினார். ஆனா சமீப காலத்தில் இந்த RSS சங்கிகள், காங்கிரஸ்ல உள்ள சங்கிகள் தொடர்ந்து தூபம் போட்டதுனால அவருக்கு சில தவறான கருத்துக்கள் உருவாயிருக்கு. அதனாலதான் இந்த டிலே. பட் நிச்சயமாக அவர் பாடம் கற்றுக்கொள்வார், மிகச்சிறந்த தலைவராக மீண்டும் திகழ்வார் அப்படின்னு நான் நம்புறேன். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட அணுகுமுறையை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இதுல வந்து பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்னதான் சொல்ல வர்றாரு? தமிழ்நாட்டின் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய முக்கிய மனிதர்களில் ஒருவர் மாணிக்கம் தாக்கூர். அவர் வந்து ஆனா நேற்று காலையிலே ஒரு சரண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஏன்னா கூட்டணி அறிவிப்புக்கெல்லாம் பல மணி நேரங்களுக்கு முன்பாகவே தலைமை என்ன முடிவெடுக்குதோ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், அதுதான் காங்கிரஸ் கலாச்சாரம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து நிதிஷ்குமாருடைய நிலையை பற்றி சொல்லுது. நிதிஷ்குமார் வந்து நமக்கெல்லாம் தெரியும், பீகார் தேர்தலில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து முதல்வராக இருந்துட்டு வர்றாரு. பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார். ஆனா பிஜேபி வந்து இப்போ அவரை முதல்வர் பதவியிலிருந்து இறக்க திட்டமிட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து பிரதமர் மோடி தாங்கி பிடிக்கிற 2 ஊன்றுகோல்கள், ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நிதிஷ்குமாரை பீகார் சிஎம் சீட்ல இருந்து இறக்கி அவரை வெறும் ராஜ்யசபா மெம்பர் ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி சில பப்ளிக்கா கூட சில பிஜேபி லீடர்ஸ் பேசியிருக்கிறாங்க. அதை குறிப்பிட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது உண்மையிலே ஒரு வார்னிங் தான். அதாவது பிஜேபி வந்து மாநில கட்சிகளை சாப்பிட்டு விடும் என்பது யதார்த்தம். அது பல மாநிலங்கள்ல பார்த்துட்டோம். கடைசியா நிதிஷ்குமாருக்கும் அது நடக்க போகுது அப்படிங்கிறத வார்னிங்கா சொல்றாரு. அது எடப்பாடியாருக்கான வார்னிங் தான். ஆனா என்ன வார்ன் பண்ணாலும் இன்றைக்கு வந்து எடப்பாடியார் அவங்களுடைய கால்களில் போய் விழுந்து விட்டார். ஸோ தேர்தல் கூட்டணி உட்பட, ஷேரிங் உட்பட எல்லாத்தையும் டெல்லியில் போய் தான் பேசிட்டு வர வேண்டிய ஒரு பரிதாபகரமான நிலையில் தான் எடப்பாடியார் இருக்கிறார். ஸோ இதை வந்து சுட்டி காட்டி இருக்கிறாரு. இது ஒரு சரியான விஷயம்தான். அட்லீஸ்ட் இப்போது இருந்தாவது மீண்டும் அவர் அந்த சங்கி பண்புகளை விட்டு உண்மையிலே
ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். 3 மாதங்களாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தி தான் எல்லா ஊடகங்களுமே பேசுச்சு. ஆனா அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடை பத்தி யாருமே அவ்வளவு பேசவே இல்லையே. எப்படி பாக்குறது சார்? அதான் உண்மையில கிட்டத்தட்ட எல்லா மேஜர் மீடியாவுமே இன்னைக்கு பேசிட்டு இருந்தது 3 மாதங்களா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுது என காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போக போகுது, இதுதான் ஆர்வலங்களா பேசிட்டு இருந்தாங்க. பட் நேற்றோட அது ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. ஏன்னா வெற்றிகரமா கூட்டணி முடித்து விட்டால் நம்முடைய முதல்வர் திரு ப சிதம்பரம் போன்றவருடைய சப்போர்ட் கூடவே இருந்ததுனால ஒரு அருமையான முடிவு வந்துருச்சு. ஆனா இப்போ இருந்து அடுத்து பேச போற விஷயம் எல்லா மீடியாவும் இன்னும் டைவர்ட் ஆகும். மறுபடியும் பிஜேபி அதிமுக கூட்டணி பற்றி பேச ஆரம்பிக்கும். அங்க வந்து மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல் நடந்துட்டு இருக்கு. இதான் உண்மை. சரியா? எடப்பாடியார் போராடலாம், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க வந்து அந்த வார்த்தையே ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா என்டிஏ ஆட்சி, பிரதமரும் சரி அமித்ஷாவும் சரி போராடலாம் இப்ப பேசுறதே என்டிஏ ஆட்சி தான். அது மட்டும் இல்ல, சீட் ஷேரிங்க டெல்லிக்கு தான் கூப்பிட்டு பேசுறாங்க. எனக்கு தெரிந்து பிஜேபி கடைசியாக டிக்டேட் பண்ணக்கூடிய சீட் ஷேரிங் பேட்டர்ன் 170 + 64. அதாவது 170 வந்து அதிமுக மூலமாக கூட்டணிக்கு வந்த அன்புமணி, பாமக போன்றவங்க எல்லாம் சேர்ந்து 170 பிரிச்சுக்கணும். 64 வந்து பிஜேபி மூலமாக கூட்டணிக்கு வந்த டிடிவி, வாசன் போன்றவர்களும் பிரிச்சுக்கணும். இப்படிங்கிறது அவங்களுடைய டேம். உண்மையில அதைப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு <less 150 தான் கிடைக்கும். ஏன்னா எப்படியும் அன்புமணி எனக்கு 20 கொடுங்கன்னு நினைக்கிறாரு. இன்னும் சிலரும் த்ரூ ஏடிஎம்கே வந்த ஜாதி கட்சிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா 150க்குள் போட்டி போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் எடப்பாடியா இருக்கிறார். எவ்வளவுதான் அதுல ஸ்ட்ரகிள் பண்ணாலும் 160 போலதான் அதிமுக கிடைக்குங்கிறது தான் இன்றைய யதார்த்த நிலை. ஆனா போன தேர்தலில் அவங்க 190ல போட்டிட்டாங்க. ஸோ 40 தொகுதியை பலி கொடுக்கக்கூடிய நிலையில் அதிமுக இருக்கு. அதே நேரத்துல டிஎம்கே வந்து இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 22 கட்சிகளை உள்ள கொண்டு வந்து அவங்க வந்து நியர்லி 178ல போட்டி போடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. எவ்வளவு குறைஞ்சா கூட இன்னும் சில புதிய கட்சிகளை சேர்த்தா கூட 175 கிட்ட போட்டியிடக்கூடிய வலிமையான நிலையில் திமுக இருக்கு. ஸோ ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணி. ஆனா திமுகவுடைய ஷேர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால திமுக வந்து தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதிமுக பொறுத்தவரை பிஜேபியின் முதலை வாயில் சிக்கி கொண்டு தவிக்கிறங்கிறதா இன்றைய அதிமுக கூட்டணி சூழல். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா ஒரு இலவு காத்த கிளி போலதான் அவங்களுடைய நிலையை பார்க்க முடியுது. எப்படி அவங்க கரை சேர போறாங்க? விஜய் வந்து தொடக்கத்திலிருந்து ஏமாற்றப்பட்டு விட்டார் என்பதுதான். அதாவது விஜய்க்கு வந்து உண்மையில அரசியல் அனுபவம் கிடையாது. ஒன்று ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இன்னொன்று அவரோடு போய் சேர்ந்த பல கட்சி தாவி வந்த மனிதர்கள். இவங்களைத்தான் நம்பிட்டு இருந்தார். சரி, அவங்க கொடுக்கக்கூடிய என்ன கருத்துக்களோ அதுதான் அவருடைய அரசியல். அதை தாண்டி அவருக்கு அரசியல் புரிதலே கிடையாது. கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணதும் கிடையாது. நிறைய பேரோட உரையாடி தெரிஞ்சுக்கிற பண்பும் கிடையாது. அப்படின்னா திரு ஐயநாதன் போன்ற மூத்தவர்கள் முதல்ல அவருக்கு பக்கத்துல போனாங்க, அவங்களையும் சேர்த்துக்க தயார் இல்லை. அதனால தன்னுடைய அரசியல் அறிவையும் வளர்த்துக்கல, புரிதலையும் வளர்த்துக்கல. இவங்க சொன்னதை நம்பிட்டு இருந்தார். இந்த நபர்கள் என்ன சொன்னாங்க? இப்படிப்பட்ட ஒரு 2 நபர்களுடைய பேட்டி வந்து கவனிச்சிருக்கலாம் நீங்க. அதாவது அவர் வரப்போறாருன்னு சொன்னாங்களேன்னு ஒருத்தர் கேட்பாரு. அவர் மட்டும் இல்ல, இவரையும் சேர்த்து அவர் கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு இந்த லெவல்ல தான் அவங்க பேசியிருந்தாங்க. எல்லாரும் வந்துருவாங்க, காங்கிரஸ் 100க்கு 100% வந்துடும் அப்படின்னு சொல்லி குழந்தை மேல சத்தியம் பண்ற அளவுக்கு அந்த இந்த ஆதரவாளர்களும் சரி சில ஊடக புரோக்கர்களும் தூவம் போட்டே இருந்தாங்க. இதெல்லாம் விஜய் நம்பி நம்ம வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டணியோட தலைவரா இருக்க போறோம்னு வச்சிருந்தாரு. ஆனா கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் இருக்கிறார். ஏன்னா எல்லாரும் வாங்கினாரு, கூட போறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, விஜயுடைய 2 சாதனைகள் நான் சொல்லக்கூடியது உண்மையிலே வேதனைகள் தான். ஒண்ணு வந்து ஒரு கல்ட், ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அதான் சொன்னா இல்லையா, அதாவது ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் பிளைண்டா மாறியிருந்தாங்க. பொதுவா தமிழ்நாட்டு இளைஞர்கள்னாலே பிற மாநிலங்களில் ஒரு பெரிய மரியாதை இருந்தது. நல்ல அறிவாளிகள், சுயசிந்தனை மிக்கவர்கள், சுயமரியாதை மிக்கவர்கள். கண்டிப்பா அதெல்லாம் ஒழிச்சு இவன் வந்து முட்டாள் கூட்டம்னு சொல்லி வட இந்திய ஊடகங்கள் இன்னைக்கு கேலி பேசுற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். இவனும் பாருங்க,
எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காம என்ன விஜய் கார் போகுதுன்னா பின்னாடியே போய் உள்ள போய் விழுகிறது. அது எவ்வளவு பெரிய உண்மையில ஒரு பேடித்தனம் தான். ஸோ சுய புத்தி இல்லாத ஒரு கல்ட்டு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. இது ஒரு சாதனை. சாதனை இல்லை, வேதனை. இன்னொன்று, சோசியல் மீடியால மிக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய வல்கர் வாரியர்ஸ். ஏன்னா இந்த வல்கர் வாரியர்ஸோடைய வார்த்தைகள்லாம் பார்த்தா எப்படி மனித பிறவிகள் இவங்க வந்து சோசியல் மீடியா வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இந்த ஃபேக் கார்ட்ஸ் உருவாக்குறதுல இருந்து நான் யாராவது சில பெண்கள் வந்து ஒரு உண்மையான அக்கறையோட ஒரு தாயுள்ளத்தோட ஒரு அக்கா மாதிரி அட்வைஸ் சொல்றாங்க. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணுங்கடான்னு சொன்னாங்கன்னா அந்த பெண்களை இவங்க பேசுகிற வார்த்தைகள்னா மிக கேவலமா இருக்கு. இவ்வளவுக்கும் விஜய் சொன்னாரு, என்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரொம்ப டிக்னிஃபைடா பேசுவாங்க, ரொம்ப டீசெண்டா பேசுவாங்க. அதுக்கு நேர் எதிராக இருக்கு. ஆனா அது பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேங்குது. எல்லாத்தையும் எங்கேயா இருந்து பார்த்துட்டு தானே இருப்போம். ஒரு கேரவன்ல உட்காந்தோ, ஒரு சொகுசு நட்சத்திர ஹோட்டல்ல உட்காந்தோ வேடிக்கை பார்த்தா இருப்பார். இப்போ ஒரு வார்த்தை இதை கண்டிச்சு பேசுறது இல்லை. ஏன்னா தன்னை நோக்கி ஒரு கல்ட்டு வெறியோட வரக்கூடிய கும்பலை எஜுகேட் பண்றது இல்லை. அரசியல் படுத்துறதுலாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல ஒரு மனுஷத்தன்மையோட வாழுங்கடா, கொஞ்சமா புத்தியை யூஸ் பண்ணு. ஏன்னா என் கார் போனா நான் உள்ளே வந்து விழானும் என்னை எழுதிய தலைவிதியா முட்டாள்களான்னு சொல்லி அடிச்சு பேசணும்ல, அந்த அக்கறையும் கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பெயரில் உருவாகி இருக்கக்கூடிய வல்கர் வாரியர்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைமை தற்குறியா தான் விஜய் இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயுடைய டிவிகே படகு ஒரு ஓட்டை விழுந்த படகு. அது மே மாசத்துல காலியாகக்கூடிய ஒரு படகு தான். மீண்டும் ஒரு சினிமாவில் அவரை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பண்ணீங்க. நன்றி சார். நன்றி.